டேய் உன் பொண்டாட்டி குழந்தைங்கலாம் வந்திருக்காங்க பாருங்களா. செக்யூரிட்டியா வந்தாச்சு. நான் சொல்றேன். வைக்கட்டுமா? டேய் சுகர். சிக்கன் வைக்கிட்டா? சுகர். தோ வரேன். வாடா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். மிஸ்டேக் வந்திருக்கேன். தம்பி குழம்பு முடிஞ்சிருச்சு, எடுத்துட்டு வரேன். டீ பாத்து. டேய் எங்கடா ஓடுற? டேய் ஜித்து. நீங்க கொஞ்சம் வா. டேய் எனக்கு நீ ஒரு உதவி பண்றியா? இங்க பாரு சுமேகா, அவன் பொண்டாட்டி பிரசவத்தை நிப்பாட்டணும்னா அவன் தான் யோசிக்கணும். நம்ம ஸ்கூல்ல குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஒரு கிளாஸ் நடக்குது. அது இந்த மாசம் லாஸ்ட். நீ ஏதாச்சும் சொல்லி எப்படியாவது அவனை இந்த கிளாஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சிடு. கிளாஸை முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு தானே போவான் அவன். இன்னும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுங்க, ஓகேவா? பிரியாணி ரைஸ். கண்டுபிடிச்சேன். ஐஸ் வாட்டர் வந்துட்டேனா? ஆமா, உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல? இல்ல. ஏன், என்னாச்சு? அப்ப பிரச்சனை உனக்கா அங்கயா? ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை நீங்க தான். முதல்ல கிளம்புங்க. இன்னும் நான் குடிக்கல. ஐயோ குடிக்கலையா? குடிக்க வேணாம், கிளம்புங்க. இது இல்லைன்னா நான் அங்க போறேன். இவன் என்ன சங்கு ஊதுறானா? இந்த மிஸ்டேக்கை யாரா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா? ஓசியில திங்கி வருது. பாண்டி சரக்கு டூப்ளிகேட் தான். பாண்டிச்சேரி சரக்கு டூப்ளிகேட்னு சொல்லிட்டு மேல வேற துப்புறானா நாய். ஷாலினி இதை கொஞ்சம் புடியே. கீழ எல்லாம் நான் கொடுத்துட்டேன், நீ கொஞ்சம் மேல கொடுத்துடு. கொண்டு போய் கொடுத்துடு. அவன் ரொம்ப நல்ல பையன்தான். அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கான்னு. ஷாலினி என்ன இருக்காளுங்க. சாந்தம்மாக்கு ஒரு டீ கொடுத்துரு. கத்தி கத்தி தொண்டை வறண்டு போயிருக்கும். எனக்கு வேணாம் உன்னோட டீ. யார் இந்த மலடி கிட்ட எல்லாம் டீயை கொடுத்து விட்டது? இவகிட்ட வேற நம்ம வாங்கி குடிக்கணுமா? குழந்தை பிறக்கணும்னா அது அதுக்குன்னு கொடுக்கணும் வேணும். முதல்ல நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும். அப்பதான்